சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் பிற்பகலில் தண்டனை விவரம் வெளியாக இருக்கிறது. இன்று தண்டனை விவரங்கள் வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பிற்பகலில் தண்டனை விவரங்களானது வெளியாக இருக்கிறது. காலை 10:30 மணிக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் 3:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோர் காவல் நிலையத்தில் வைத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் 9 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தண்டனை விவரமானது இன்று அறிவிக்கப்பட இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், தண்டனை விவரங்களானது பிற்பகல் 3:30 மணிக்கு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. களசூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது ஒருவிட. வணக்கம் தனலட்சுமி. சாத்தான்குளம் தந்தை மதன் கொலை வழக்கு ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேருக்கு இன்று தண்டனை விவரங்களை அறிவிக்கிறார். தற்சமயம் அந்த தண்டனை விவரங்களை பிற்பகல் 3:30 மணிக்கு அறிவிக்க இருப்பதாக நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதி வணிகர்களான தந்தை ஜெயராஜ் மதன் பெனிக்ஸ் ஆகிய இருவரையும் கடந்த 2020 ஜூன் 19 காவல்துறை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற சாத்தான்குளம் காவல்துறையினரை பொறுத்தவரையில் அவர்களை தாக்கியதில் இருவரும் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த வழக்கு கொலை வழக்காக சிபிஐ வழக்கு பதிவு செய்து மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகளாக வழக்குகள் என்பது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் கொலை வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரது கணேஷ், காவலர்களான முருகன், சாமத்துறை முத்துராஜா, செல்லத்துறை தாமஸ் பிரான்சிஸ், வெயிலுமுத்து ஆகிய 9 பேரும் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் 5 ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த கொலை வழக்கில் 9 காவலர்களும் குற்றவாளிகளாக கருதப்படுவதாக கடந்த 23ஆம் தேதி மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பினை வாசித்திருந்தார். குற்றவாளிகளான 9 பேருக்கும் தண்டனை அளிப்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் இன்று காலை 5.5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த சாத்தான்குளம் தந்தை மதன் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்களை இன்று மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அறிவிக்க இருக்கிறார் என்கிற சூழ்நிலையில் பிற்பகல் 3 மணிக்கு இந்த தீர்ப்பு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மதன் கொலை வழக்கில் இன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த வழக்கு விசாரணையின் போது 9 பேருக்கும் உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை அல்லது சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என சிபிஐ தரப்பிலும் ஜெயராஜ் குடும்பத்தினர் தரப்பில் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் நீதிபதியிடம் முறையிட்டதும் குற்றவாளிகளின் தரப்பில் முறையிட்ட போது திட்டமிட்டு உயிரிழப்பு ஏற்படவில்லை, எனவே குறைந்தபட்ச தண்டனையை அளிக்க வேண்டும் என முறையிட்டிருந்தனர். பொறுத்திருந்து பார்ப்போம். 3:30 மணிக்கு இந்த பிரபலமான இந்த வழக்கில் என்ன விதமான தீர்ப்பினை நீதிபதி அவர்கள் வாசிக்க இருக்கிறார் என்பது தெரிய வரும். 3:30 மணிக்கு அனைத்து விவரங்களையும் தண்டனை விவரங்களை குறித்து நீதிபதி அவர்கள் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.